selling chemical, we are selling our knowledge. அப்படின்னு இப்போ மதுரை சவுத் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தேன். மதுரை, திருநெல்வேலி, சென்னைக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து கன்சல்டண்ட்டாக இருந்தேன். ஒரு 4 years கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தெரியாத தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்சதை விட்டவனும் கெட்டான் அப்படிங்கிற அது மாதிரி எனக்கு அது ஒன்று தான் தெரிஞ்சிருந்தது. ரெண்டே இதுதான் வந்து இந்த வேர்ல்டில் வந்து ட்ரீட்மெண்ட்டுமாங்க. ஒன்று வந்து நம்ம ஹியூமன் ட்ரீட்மெண்ட், நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இன்னொன்று வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட். ரெண்டுலேயுமே வந்து அனலைஸ் பண்ணாதான் என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியும். அனலைஸ் பண்ணாதான் அதுக்கு சொல்யூஷனும் கொடுக்க முடியும். நம்மளோட ஆனந்த் குளோபல் யூடியூப் சேனலில் ஆண்டர்பிரினர்ஸை என்கரேஜ் பண்ணுற விதமாக அவங்களோட ஆண்டர்பிரினர்ஸ் இடத்துக்கே போயிட்டு அவங்களோட பிஸ்னஸ் பற்றி அவங்க கூட நம்ம பாட்காஸ்ட் மாதிரி நம்ம வச்சுக்க போகிறோம். இந்த டிஸ்கஷன்ஸில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களோட பிளான்ஸ் என்னவா இருந்துச்சு, அந்த பிளான்ஸ்லாம் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்களா, இதுக்கப்புறம் இருக்க ஃபியூச்சர் க்ளோன்ஸ் என்னவா இருக்குது, இப்போ இருக்க ஏஐ டெக்னாலஜிலாம் அந்த ஒரு கம்பெனி எப்படி அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தாலுமே நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு 10 years மேலே வந்து இங்கே இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ஓனர் யார் அப்படின்னா ஜியோபியர் கம்பெனியோட ஃபவுண்டர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அவங்க இந்த கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் சைட்லாம் வந்திருக்காங்க. மேலும் டீட்டெயில்ஸ் அவர்கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். சார், உங்களை பற்றி ஒரு சின்னதாக நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1986-87 வந்து ஒரு நால்கோ கெமிக்கல்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட டீலர்கிட்ட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணேன். ஸோ உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஃபேக்ட்ரிஸுக்கு வந்து கெமிக்கல் சப்ளை பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல்ஸ் வந்து அவங்க ரெகுலராக ஆட் பண்ணும்போது அது வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணும். அதாவது இப்போ பாய்லரில் வந்து ஸ்கேலோ கரோஷனாக வராமல், கூலிங் டவரில் அந்த மாதிரி ஸ்கேல் கரோஷனாக வராமல் எக்யூப்மெண்ட்டோட லைஃப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் கெமிக்கல் வந்து கொடுக்குறது. ஸோ அந்த கெமிக்கல் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா, அதே மாதிரி அவங்க கரெக்டாக வந்து டோசிங் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணதை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்களாங்கிறத பார்க்கறதுக்காக நான் வந்து ரொட்டீனாக எல்லா கம்பெனியும் விசிட் பண்ணுவேன். சுகர் இண்டஸ்ட்ரீஸ், டயர் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நால்கோவில் ஒர்க் பண்ணும்போது நான் இது பண்ணியிருக்கேன். போகும்போது என்னுடைய வேலை வந்து அந்த வாட்டரை வந்து அனலைஸ் பண்ணுறது. ஸோ அந்த வாட்டரை அனலைஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹியூமன் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெகுலராக ஒரு லேப் டெஸ்ட் பண்ணுற மாதிரி அது ஒரு ஃபீலிங். ஸோ அது வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்மளும் ஒரு டாக்டர் மாதிரி தானே நம்ம பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த ஜாபில் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. பேசிக்கலி வந்து நான் வந்து ஃபிசிக்ஸ் கிராஜுவேட்டு, பட் செகண்ட் சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே வந்து என்னால் அதை வந்து கற்றுக்க முடிஞ்சுது. ஸோ கஸ்டமர் கூடயும் வந்து நிறையா இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஃபீல்டில் நிறையா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அந்த ஜாபை பற்றின மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் வந்து, ஏன்னா இது வந்து ஒரு டெவலப்பிங் ஏரியா. இது நேற்றுக்கு இருந்தது இன்றைக்கி மாறும், இன்றைக்கி இருந்தது நாளைக்கு மாறும். ஸோ அந்த இதை வந்து நான் கஸ்டமருடைய ஆங்கிளில் கஸ்டமர் கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணதுனால கொஞ்சம் அதை வந்து ஈஸியாக என்னால் கற்றுக்க முடிஞ்சுது. மெயினாக என்ன அப்படின்னா, இது நம்ம வந்து அவங்களுடைய பெயின் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்கலாம். அந்த ப்ராப்ளத்தினால அவங்களுடைய எக்யூப்மெண்ட் லைஃப் குறையும், அல்லது ப்ரொடக்டிவிட்டி குறையும், அல்லது வந்து அன்இன்டர்ப்ரெட் ஷட் டவுன் கூட வரலாம். பிளான்ட்டை ஷட் டவுன் பண்ணும்போது அவங்க எல்லாமே லாஸ் தான் அவங்களுக்கு. அல்லது வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வரும் வாட்டர்னால. ஸோ இதை வந்து நம்ம சஜஷன் பண்ணி அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும்போது they will be happy. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்மளால் வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ஃபீல்டில் வந்து கெமிக்கல் சேல் பண்ணுறோம் தான் இன்ட்ரொடக்ஷனே கொடுப்பாங்க. பட் என்னுடைய மேனேஜர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, we are not selling chemical, we are selling our knowledge. அப்படின்னு அப்போ தான் நீ வின் பண்ணுவ அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு இதில் ஆங்கிளில் நம்ம அந்த ஆங்கிளில் போகும்போது என்னால் நிறையாவே இதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியுது. ஏன்னா நேராக போய் கஸ்டமர்கிட்ட அக்ராஸ் த டேபிள் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பேசுறது, அந்த இண்டஸ்ட்ரியை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறது, அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை ஆடிட் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராப்ளம் சொந்தமாக நிறையா வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறது. மார்க்கெட்டிங்கில் வந்து இதை கூட ஒரு ஸ்பின் பண்ணுறது அப்படிம்பாங்க கஸ்டமர். அதாவது பால் வந்து நம்ம ஸ்பின் பண்ணி போடுற மாதிரி இதை வந்து ஸ்பின் பண்ணுறது. கஸ்டமரை வந்து சுழட்டி நிறைய கேள்வி கேட்டு அந்த பிரச்சனையை வந்து அவங்க வாயில் ஏன்னா நார்மலாக யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த பிரச்சனையை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை டோட்டலாக அரெஸ்ட் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. ஸோ இது பண்ணும்போது எனக்கு நான் அந்த கம்பெனியில் வந்து நல்ல
ஒரு நாலேஜும் கிடச்சிது, க்ரோத்தும் கிடச்சிது. ஒரு பீரியடில் வந்து அது லாங் டேர்ம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால ஒரு டேர்மில் வந்து அதுலேருந்து வெளியில் வந்து இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேல்ஸ். ஒரு டீமுக்கு வந்து நான் ஒரு லீடராக இருந்தேன். அந்த டீமுக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள சேல் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி எல்லாமே வாட்டர் ட்ரீட்மெண்ட். நான் ட்ராவல் பண்ண லைன் எல்லாமே வந்து அந்த 86க்கு அப்புறம் நான் ட்ராவல் பண்ணது எல்லாமே வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த டீமை நாம் ஒரு 7 பேரோ 8 பேரோ என்னோடய டீமில் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே மோட்டிவேட் பண்ணி அவங்க எதில் வீக்காக இருக்காங்க, என்ன பாயிண்டில் அவங்க வீக்காக இருக்காங்கிறத பார்த்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுனால அப்போ எனக்கு வந்து ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அந்த கம்பெனியில். ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் என்னுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவையில்லைங்கிறதுனால தென் எனக்குமே ஒரு சேஞ்ச் வேணுங்கிறதுனால ஐ சுவிட்ச் அவுட் அனதர் கம்பெனி. அதில் வந்து கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் நானே வந்து ஒரு கம்பெனிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு டீலர்ஷிப் எடுத்து இன்னொரு ப்ராடக்டை வாங்கி மதுரை சவுத் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தேன். மதுரை, திருநெல்வேலி. தேர்டு கம்பெனி வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தேன் அதில். அதுக்கப்புறம் நானே வந்து ஒரு டீலர்ஷிப் கம்பெனி மாதிரி ஒரு இன்னொரு அதில் இல்லை அது வந்து ஒரு ஒரு போர்ஷன் அது. அதில் மதுரையில் பண்ணிட்டு இருந்தேன். நான் மதுரையை ஹெட்டாக வச்சு டவுன் சவுத் ஃபுல்லாக மதுரை, திருச்சி, இந்த பக்கம் திண்டுக்கல், தேனி அந்த மாதிரி, அதாவது டவுன் சவுத் மதுரை சவுத் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தேன் அதில். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து அவ்வளோ லாங் ட்ராவல் பண்ண முடியலங்கிறதுனால அகெயின் வி பேக் டு சென்னைக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து கன்சல்டண்ட்டாக இருந்தேன். ஒரு 4 இயர்ஸ் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2016 ஸ்டார்ட் பண்ணேன் நான். இப்போ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ எல்லாருக்குமே ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, அந்த டைம்ல நான் சொல்றேன் 2016 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரெண்டிங்கான ஒரு பிசினஸ்ல போவோம். அவங்களுக்கு இந்த பிசினஸ் தான் தெரிஞ்சிருக்கும், அவங்க ஒர்க் பண்ணது நேச்சர் எதுவும் ஒரு டைப்பாக இருந்திருக்கும். ஆனால் அந்த டைம்ல ட்ரெண்டிங்காக இந்த ஒரு பிசினஸ் இருக்கு, அதை சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்கும் போது நீங்க எப்படி உங்களோட ஃபீல்ட்லேயே சூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஐடியா? தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தெரியாத தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்சதை விட்டவனும் கெட்டான் அப்படிங்கிற அது மாதிரி எனக்கு அது ஒன்று தான் தெரிஞ்சிருந்தது. ஏன்னா லாங் ட்ராவல் வந்து நான் 2016 ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் இதிலே இருந்துட்டேன் நான். ஸோ இதை தாண்டி வேற ஒரு இது என்னால் திங்க் பண்ண முடியல. ஈவன் ஐ ட்ரைட் கன்சல்டண்ட்டாக ஒரு 2 இயர்ஸ் பண்ணி பார்த்தேன். பட் அது என்ன அப்படின்னா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் அந்த இதில் போக முடியல. ஏன்னா கன்சல்டண்ட்டுங்கிறது வந்து ஒரு ஒய்டாக வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி, இப்போ இருக்கிற மாதிரி அப்போ டெக்னாலஜியும் கிடையாது, சப்போர்ட் கிடையாது, ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் தான் இப்போ கிடையாது. ஸோ எனக்கு அதை கற்றுக்கிட்டு திருப்பி அவங்ககிட்ட போய் நான் சொல்கிறதுங்கும் போது எனக்குள்ளே ஒரு லேக்னஸ் இருந்தது, நம்ம இதை வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த இதுலேருந்து அப்படியே வந்து நமக்கு இதுதான் தெரியும், ஸோ இதில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அகைன் ஐ ஸ்டார்டட் சேம் ஃபார்முலேஷன். இது வந்து ஆக்சுவலாக வந்து மேனுஃபேக்சரிங் தான் எல்லாமே சொல்லுவாங்க, பட் இட் இஸ் கால்டு ஃபார்முலேஷன் கம்பெனி. அதாவது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ரா மெட்டீரியல்ஸ் வந்து மேனுஃபேக்சரர்ஸ்ட்டை வாங்குவோம். ரா மெட்டீரியல் ABCன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதை வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஃபார்முலேஷனாக, ஒரு டிஃபால்ட் ஃபார்முலேஷனாக, ஒரு ஸ்டாண்டர்ட் வாட்டர் குவாலிட்டிக்கு இது ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது. ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு வந்து எங்களால் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஃபார்முலேஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஆங்கிளில் வந்து நான் கொஞ்சம் பண்ணதுனால, ஏன்னா இப்போ மல்டிநேஷ்னல் கம்பெனி அந்த நேஷ்னல் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தெர்மேக்ஸ், அயன் எக்ஸ்சேஞ்சு அல்லது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, தே ஹாவ் த டிஃபால்ட் ஃபார்முலேஷன். அவங்க அதுலேருந்து வெளியில் வர முடியாது, அவங்களால இன்னொரு ஃபார்முலேஷன் பண்ண முடியாது. அந்த கஸ்டமருக்கு அந்த கெமிக்கல் தான் அவங்க கொடுக்க முடியும். ஆனால் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து நானே பண்ணுறதுனால அது என்ன ப்ராப்ளங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் வந்து டேர்னிங் பாயிண்ட். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவங்களோட ப்ராடக்ட் ஒன்று இருக்கும், அதை வந்து எல்லா பிஸ்னஸஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இந்த பிசினஸ் அவங்களோட நீட் எதுவாக இருக்குது, ஆனா பேசிக்கான சொல்யூஷன் வந்து அது எல்லாமே காமன் தான், காமனா சால்வ் பண்ணிருக்கும். பட் ஆனா நீங்க கொடுத்த சொல்யூஷன் வந்து அந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கு ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பண்ணும்போது எனக்கு அது சக்ஸஸ் ஆச்சு. ஏன்னா அன்னைக்கு வந்து நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது மோர் தென் 90% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக ரா வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அதாவது எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். இதை நாங்கள் பண்ணுறது வந்து இன்டர்னல் ட்ரீட்மெண்ட். எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் வந்து அப்போ வந்து ஃபெமிலியர் ஆகலை. லேட்டர் 90ஸ்க்கு அப்புறம் தான் அதெல்லாம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுது. எல்லா கம்பெனிலையுமே அதெல்லாம் சாஃப்ட்னிங் பிளான்ட்னு ஒன்று போக ஆரம்பித்தாங்க. சாஃப்ட்னிங் பிளான்ட்டில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து DM பிளான்ட்டு, அப்புறம் RO பிளான்ட்டு, அந்த மாதிரி நிறையா வந்து இப்போ வந்து நிறையா கம்பெனியில் வந்து இப்போது
ஈவன் ஸ்மால் பிஸ்னஸ் இது பண்ணுறவங்கலாம் கூட தே ஆர் யூஸிங் ஆர்ஓ வாட்டர். அண்ட் இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கிறதுனால வி கால் ரீசைக்கிள்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நம்ம ஒரு மால் போனீங்க அப்படின்னா பாத்ரூம் வாஷ் வாட்டர் அந்த மாதிரி நிறைய வேஸ்ட் வாட்டர்லாம் கலெக்ட் பண்ணும்போது அங்கே ஹியூஜ் பீப்புள் வந்து க்ரௌடு வந்து அங்கே அக்யூமுலேட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து வேஸ்ட் வாட்டர் நிறைய இருக்கும், வாட்டர் வேஸ்டேஜ் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே ட்ரைன் அவுட் பண்ண முடியாது. அந்த ட்ரைன் அவுட் பண்ணும்போது வெளியில் இருக்கிற அந்த ஏரியா பொல்யூஷன் ஆகும், வாட்டர் பொல்யூஷன் ஆகும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா அது ரீசைக்கிள்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ரீசைக்கிள் பண்ணி அந்த வாட்டரை வந்து வெளியில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வர ஆரம்பிச்சது, ஏன் நம்ம இந்த ரீசைக்கிள் வாட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு எப்போவுமே ஒரு டெவலப்பிங் ஏரியா தான். அது புதுசாக ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாமே வந்து கெமிக்கலில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கெமிக்கலே தேவையில்லை அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மால் எக்யூப்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருங்கன்னு சொல்லி கூட வந்திருக்குது. பட் அது இன்னும் நம்ம கண்ட்ரிக்கு அது இன்னும் சக்ஸஸ் ஆகலை. ஒரு சில இடங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, பட் 100% இன்னும் சக்ஸஸ் ஆகலை. அது கெமிக்கல் அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்டர்னலில் வரக்கூடிய ஸ்லிப்பேஜஸ், ஏன்னா எனி இன்ஜினியரிங் சிஸ்டம் வந்து 100% எஃபிஷியன்சி இருக்காது, சம் ஸ்லிப்பேஜஸ் இருக்கும். இப்போ இன்டர்னலாக பண்ணும்போது அந்த இதையும் வந்து நம்ம கண்டிஷன் பண்ணிவிட்டு காமன் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து கஸ்டமருக்கு அட்வான்டேஜ். இப்போ 30 வருஷமா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அடுத்தது பிஸ்னஸ்ல ஆரம்பிச்சு நான் போயிடுவேன், ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் வந்துருக்கேன். அந்த ஆல்ரெடி ரிட்டையர்டு 2016 டைம்ல கேட்குறேன். 2016 டைம்ல வந்து ஒரு 40 இயர்ஸ் வந்து எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளான லைஃப். ரிஸ்க்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ரிஸ்க் எல்லாருமே அந்த டைமில் வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் பிஸ்னஸ்ன்ற ஒரு ரிஸ்க்கான ஃபீல்டு எடுத்து அதுக்குள்ளே சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சதுக்கு காரணம் என்னவா இருக்குது? ஒன்று வந்து என்ன அப்படின்னா சர்வைவல். நம்ம வந்து ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் சர்வை பண்ண முடியும். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோ ஒரு கார்பரேட் கம்பெனி ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருந்தால் ஈவன் கெட் பென்ஷன், ரிட்டையர்ட் லைஃப்பில் பென்ஷன் கிடைக்கும், ஒரு விஆர்எஸ் வாங்கிட்டு உட்காந்துடலாம். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு வந்து பிஎஃப் பெனிஃபிட்லாம் கிடையாது. இப்போ ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் அதுவும் எதுவுமே கிடையாது. ஸோ நான் சர்வைவலாக ஆக்டிவாக இருந்தால் தான் ஐ கேன் கீப் மை ஃபேமிலி சேஃப், ஹாப்பியாக வச்சுருக்க முடியும். அப்படிங்கிறதுனால அதுதான் மெயின் ரீசன். அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும். இன்னொன்று வந்து இந்த நாளில் வந்து அப்போல்லாம் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டில் வந்து இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிலாம் ரிட்டையர் ஆனாங்க, இல்லை போய் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது, ஒரே சர்க்கிள் இருந்ததுனால. பட் நம்ம இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஒன்று ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருப்பாங்க, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அது வந்து சர்வைவல் மட்டும் இல்லை, அவங்க லைஃப்பை வந்து அவங்க வந்து இன்னமும் ஆக்டிவாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அது. மார்க்கெட்டிங் ஃபீல்டுனா அது ஒரு டஃப்பான ஃபீல்டு தான். அப்போத்துலேருந்து அப்படி தானே சார்? ஒரு 30 இயர்ஸாக நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மார்க்கெட்டிங்கிறது எவ்வளோ டஃப்ன்ட்டு. அதுலேயும் டேரெக்டாக ஃபீல்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப டஃப். இது வந்து ரியலி சேலஞ்சிங் ஃபீல்டு தான். ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து காம்படிஷன் ரொம்ப ஹெவி. அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். ஓவர் கம் பண்ணுறது வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய எக்ஸ்போஷர் அண்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் தான் வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும். எனக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனியுமே எனக்கு வந்து ஒரு பாடம் தான். இந்த கம்பெனியில் இருக்கிறது அப்படியே இந்த கம்பெனியில் இருக்காது. இந்த கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இந்த கஸ்டமர் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்ரி கஸ்டமர் ஐ எம் லேர்னிங். நான் வந்து இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அண்டு லாங் பீரியட் இதிலே ட்ராவல் பண்ணதுனால அதில் ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சதை வந்து என்னோடய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அந்த நாலேஜை ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்போ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு பிசினஸ்க்காக போட்டுருக்கீங்க. அப்போ நீங்க அந்த அமௌண்ட் போடும்போது இந்த பிசினஸ் வந்து டர்ன் அரவுண்ட் ஆயிடுமா, அட்லீஸ்ட் பிரேக் வந்துருவோமா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்குல்ல. அது மீறி நீங்க அந்த பிசினஸ்ல போட்டு அதுக்கான பிரேக் வந்து அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சது எவ்வளவு வருஷம் தேவைப்படுது? எக்ஸாக்டா சொல்லணும்னா 2.5 years. 2.5 years ஃபார் பிரேக்கப் அண்ட் ப்ராஃபிட். பிரேக்கப் போகிறது. ஃபார் பிரேக்கப் அதாவது வந்து இனிஷியலாக ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்மளுடைய பேக்கெட்லேருந்து தான் நம்ம இது பண்ணணும். நம்மளுடைய பேக்கெட்லேருந்து தான் போகணும். ஒரு ட்ராவலிங் போகணும், இங்கே நான் சென்னையிலேருந்து இருக்கேன், மதுரையில் ஒரு கஸ்டமர் கூப்பிட்றாங்க, இல்லை திருச்சியில் ஒரு கஸ்டமர் கூப்பிட்றாங்கன்னா அந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ஸு. அண்ட் இப்போ வந்து இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு. அதே மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ், ஒரு ரா மெட்டீரியல் வாங்கணும், அவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்து தான் வாங்கணும். அந்த மாதிரி இருக்கிற அந்த ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய பேக்கெட்லேருந்து வந்து லோன் மாதிரி கொடுத்து தான் வந்து அதை வந்து அந்த பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணுறதுக்கு 2.5 years ஆச்சு.
2.5 years ஆனதுக்கு அப்புறம் வந்து பாக்கெட்லேருந்து போடுறது நின்றுது. பாக்கெட்லேருந்து போடுறது நின்றுது. அதாவது அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சேலரியே எடுக்க ஆரம்பித்தோம். எங்களுக்குன்னு ஒரு கம்பெனிலேருந்து நாங்கள் சேலரி எடுக்க ஆரம்பிச்சது அந்த 2.5 yearsக்கு அப்புறம் தான். அதாவது 16, 17, 18 ரிட்டர்ன் எடுக்க ஆரம்பித்தோம். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, மந்த்லி ஒரு 5,000 rupees இருக்கணும். எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுனால சர்வே பண்ண முடிஞ்சுது. அதுதான் மெயின். ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுனால அந்த 5,000 வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்கமாக தான் கம்பெனிக்கு இருந்தது ஒழிய அது பெரிய இன்கம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் எடுக்க ஆரம்பிச்சது வந்து அந்த ஒரு 2020லேருந்து தான், ஒரு 6 வருஷமா. அதுக்கப்புறம் நம்ம எம்ப்ளாயிஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சது. எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி எப்பவுமே இங்கே இருப்பாங்க, ப்ரொடக்ஷனில் இருப்பாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷனில் வந்து தனியாக எதுவுமே பண்ண முடியாது. ப்ரொடக்ஷனில் எப்பவுமே எம்ப்ளாயி இருப்பாங்க. நான் வந்து மார்க்கெட்டிங்கில் எம்ப்ளாயிலாம் போட்டு அவங்களுக்கு வந்து நம்ம சம்பளம் கொடுத்து அவங்கள வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ் பணம் கொடுத்து பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நான் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணதே வந்து யாரெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வாங்கி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, அவங்க கஸ்டமரை பார்த்து அவங்க எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் பொருள் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, பட் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. என்கிட்ட வந்து கொடுத்துருவீங்க, எனக்கு இதெல்லாம் இந்த ஃபார்முலேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. நான் அந்த ரா மெட்டீரியல்லாம் வாங்கி நீங்கள் கேட்குற ஸ்ட்ரெங்க் ஆக்டிவ் கண்டென்ட்டில் நான் அந்த ஃபார்முலேஷனை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அது வந்து மினிமம் மார்ஜின் தான் அது. பட் அது என்னென்னா ஒரு சர்வை பண்ண முடிஞ்சுது அதில். அந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப லாங் டேர்ம் வந்து மார்க்கெட்டில் இருந்ததுனால குஜராத்தில் ஒரு ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணார். அவர் வந்து அங்கே இருக்கிற இங்கேருந்து வாங்கி அங்கே மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அது வந்து ஒரு இது நல்லா போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நிறைய பேர் த்ரூ இந்தியா மார்ட்டு, த்ரூ எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியா, அந்த மாதிரி நிறையா அவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன் டைம் தான், ஒரு டைம் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க இன்னொருத்தங்கிட்ட போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி அந்த மார்க்கெட் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருந்தது. எக்ஸாக்டாக மார்க்கெட்டிங்காக நான் ஃபஸ்ட் டைம் பண்ணது வந்து லாஸ்ட் 2025 ஏப்ரலில் தான் ஒருத்தரை என்கரேஜ் பண்ணேன். ஸோ அவருடைய இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக போக ஆரம்பிச்சிது. இப்போ எங்களோட பீரியட்ல வந்து பார்க்கும்போது நெட்வொர்க்கிங் ஈஸி. ஏன்னா நாங்கள் வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், கனெக்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் நீங்கள் 30 இயர்ஸாக இருக்கீங்க, நம்ம அந்த குஜராத் ஃப்ரெண்ட்லாம் நீங்கள் ட்ராவல் ஆகுறீங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? கனெக்ஷன் வந்து ஒன்லி ஃபோன் கான்டாக்ட் தான். ஃபோன் கான்டாக்ட் தான். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவங்க ஃபோனில் கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனைப்பாங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு அப்போ ப்ளஸ் இமெயில், அவங்களுடைய வாட்டர் ரிப்போர்ட்டு, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ரிப்போர்ட் எல்லாமே இமெயிலில் வாங்கி அதை உட்காந்து ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கு திருப்பி நம்ம ரிப்போர்ட்லாம் டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பினோம்னா அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். மினிமம் வந்து ஒரு ஒன் வீக் ஆகும் அவங்களுடைய இது. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எக்ஸாக்டாக இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து எங்கே அப்ளிகபிள் ஆகும்? எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அப்ளிகபிள் ஆகும்? ஆல் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஐடி பார்க்கு, ஹோட்டல்ஸு, மால்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், அதே மாதிரி வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரீஸு, ரைஸ் மில்லு, மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ், ஆல் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. வாட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே கெமிக்கல் கொடுக்கும். வாட்டர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் இருப்போம். இப்போ இந்த சொல்யூஷன் எப்படி சார் இருக்கும்? இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் இருக்க போகிறீங்க, எப்படி சொல்யூஷன் இருக்கும்? இப்போ நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னா பிளைண்டாக வந்து நம்ம கொடுக்க முடியாது. நான் எல்லாருக்குமே ஜென்ரலாக சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, உங்களை நான் வந்து முழுசாக புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்க முடியும். பட் ரெண்டே இதுதான் வந்து இந்த வேர்ல்டில் வந்து ட்ரீட்மெண்ட்டுமாங்க. ஒன்று வந்து நம்ம ஹியூமன் ட்ரீட்மெண்ட், அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இன்னொன்று வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட். ரெண்டுலேயுமே வந்து அனலைஸ் பண்ணாதான் என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியும். அனலைஸ் பண்ணால் தான் அதுக்கு சொல்யூஷனும் கொடுக்க முடியும். ஸோ அதில் எப்படி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனலைசிஸ், லேப் பிளட் டெஸ்ட்டு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுலேயும் நிறையா பண்ணுவோம். நாங்கள் எக்கச்சக்கமான டெஸ்ட் இருக்குதுல. டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன் வந்து நாங்கள் அந்த டெஸ்ட்லாம் இது பண்ணுவோம். அதுக்கு அந்த பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷனை கொடுப்போம். இன்றைக்கி வந்து டெக்னாலஜி நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக போனதெல்லாம் இன்றைக்கி வந்து ஆன்லைன் மானிட்டரிங்கே வந்துடுச்சு. இப்போ நான் நேரில் போய் தான் அங்கே பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஐஓடின்னு சொல்லிட்டு வந்துருக்குது. இப்போ அதில் வந்து என்னென்னா அங்கே என்ன நடக்குதுங்கிறது எனக்கும் ரிப்போர்ட் கிடைக்கும், கஸ்டமருக்கும் கிடைக்கும். எவ்ரி 15 minutes, ½ an hour, 1 hour அப்படின்னு நம்ம டைம் ஷெட்யூல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த ஷெட்யூலில் வந்து அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற அட்வான்டேஜ். நம்ம அதிகமாக வந்து கஸ்டமரை தேடி அந்த சர்வீஸுக்காக ஓட வேண்டியது இல்லை. அவங்களுக்கும் வந்து அந்த இது வந்து கிடைக்கும். ஒரு வார்னிங் சிக்னல். இப்போ இந்த பிரச்சனைக்கு உடனே ஆன்லைன்லேயே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடலாம், இந்த மாதிரி இருக்குது, அதான் இதுக்கு என்ன செய்யணுங்கிறத வந்து நானும் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இது இருக்குது. ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு வீடியோ கால் இருக்குது.
முன்னாடி வந்து ஃபோனில் முகம் தெரியாமல் பேசிகிட்டு இருப்போம். அவன் கோபமாக இருக்கானா சந்தோஷமாக இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நேருக்கு நேர் பேசும்போது என்ன எக்ஸ்பிரஷன் அங்கே இருக்குது, நம்ம என்ன திருப்பி ரிப்ளை பண்ணுங்கிறது எல்லாமே இன்னைக்கு நமக்கு தெரியும். இப்போ நீங்களும் அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நானும் இது வந்து ஐ எம் ஏஜ்டு பர்சன், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நானும் அதில் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு சில இதெல்லாம். சார் இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலி உள்ள இன்வால்மெண்ட் ஆனால் தான் அது க்ரோ ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே இது வரைக்கும் வந்த வரைக்கும் அப்படிதான் இருக்குது. ஃபேமிலியில் ஏதோ ஒரு பர்சன் வந்து டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்மளோட பிஸ்னஸில் உங்களோட பிளான்ஸ் என்னவா இருக்குது, எப்படி எடுத்துகிட்டு போகிற பிளான் இருக்காங்க? என்னுடைய ஃபேமிலின்னா என் பையன் ஐடியில் இருக்கான். அண்ட் இஸ் நாட் இன் இந்தியா, இஸ் இன் USA. அவனுடைய ஃபியூச்சர் பிளான் என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு ஃபேமிலியில் மாரல் சப்போர்ட், நான் இங்கே இருக்கிறது நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான். இப்போ இனி ஒரு இதுக்கு வந்து நான் கொஞ்சம் கலக்கமாக இருக்கும்போது அவங்க தான் எல்லாம் இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க, உங்களால் முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறது அவங்க தான். ஸோ அந்த சப்போர்ட் எனக்கு பிகினிங்லேருந்தே கஷ்டப்பட்ட அந்த 2016 அவங்க சப்போர்ட் பண்ணதுனால நான் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது என்னால். அதனால் ஃபேமிலியில் எனக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. பையன்லேருந்து எல்லாமே வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் அந்த பிஸ்னஸ் உள்ள அவங்க இன்னும் வரல. இன்னும் வரல. வருவாங்களா? அந்த ஒரு பிளான் வரலாம். அவனுக்கும் வந்து தெரியும். ஏன்னா வந்து இது வந்து நான் ரொம்ப லாங் டேர்மில் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நான் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பப்போ உட்காந்து பேசும்போதெல்லாம் எந்த மாதிரிங்கிறது. அண்ட் அவனுடைய இன்ஜினியரிங்கில் வந்து ஐ திங்க் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டும் ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. அதனால் அவனுக்கும் தெரியும். வரதும் வராதும் வந்து ஆஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக ஐஓடி பற்றி எனக்கும் ஒரு சில ஐடியாஸ் இருக்குது. லைக் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் வந்து இப்போ இந்த வாட்டர் லெவல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களோட சன்ஸ் வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ண வச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் தென் உங்கள் ப்ராஜெக்ட்டில் அது வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகுது. கரெக்டாக சார்? இப்போதைக்கு நான் எப்படி அவனை இன்வால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ எம் நாட் ஃபெமிலியர் வித் ஏஐ டெக்னாலஜி என்றால் அந்த ஏஐ வந்து நான் எப்படி பண்ணணுங்கிறத வந்து அவனுடைய சப்போர்ட்டில் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம பிஸ்னஸ்ல இன்புட் ஆகிட்டு ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்கள் ஐ மீன் என்ன அப்படின்னா, உங்களுடைய வந்து ஒரு ஆஃபர் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு நான் வந்து எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிடுறேன். அவங்களுடைய சிஸ்டம் டீட்டெயில்ஸு, வாட்டர் அனலைசிஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணும்போது எனக்கு இட் வில் டேக் மினிமம் வந்து ஒரு 3 to 4 hours. காப்பி பேஸ்ட்டு தான். ஒரு ஆஃபர்லேருந்து அப்படியே நம்ம தேவையில்லை அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு தேவையானதை காப்பி பண்ண போகிறோம் தான். இருந்தாலும் அது ஒரு 3-4 hours இதாகும். ஸோ இப்போ அதே வந்து அவன் வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்ததுனால ஒரு 1 hour எனக்கு அது ஈஸியாக முடிஞ்சிருக்கு. வித்தின் ஹவர், 1 hourனு சொல்ல முடியாது, வித்தின் ஹவர் அது முடிஞ்சிருக்குது. அதுக்கு உண்டான இன்புட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக. இது இந்த சப்போர்ட் நான் வந்து அவன் மூலியமாக இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஹார்ட்வேர்லேயும் இப்போ ஏஐ வந்துருச்சு. ஸோ அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா? ஹார்ட்வேருக்கு இப்போதைக்கு நான் எதுவும் பிளான் பண்ணலை. பட் ஆனால் இருக்க டெக்னாலஜிஸ்லாம் பார்த்துருக்கீங்க. இருக்கு உங்களோட இருக்கு. காம்படிட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களோட பிஸ்னஸ் இன்புட் பண்ணோம் அப்படின்னா நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு இன்னும் அதாவது வந்து என்ன அப்படின்னா 2016 ஒரு வித்தின் 5 yearsக்குள்ளே வந்து சிங்கிள் மேன் சோலோவாகவே வந்து நான் 50 lakhs அச்சீவ் பண்ணேன். அந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு பேக்லாக் ஆச்சு, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு பிஸ்னஸ். ஸோ அந்த 23 ஐ திங்க் 23 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் வந்து லாஸ்ட் இயர் தான் 24-25 தான் வந்து அகைன் ஐ கிராஸ்ட் 50 turnover. ஸோ இப்போ வந்து ஐ எம் பிளானிங் ஃபார் 60, எய்மிங் ஃபார் 70. இப்போ அந்த 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 ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. இப்போ லாஸ்ட் 3-4 months இந்த மந்த் வரைக்கும் அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்குது. அந்த எய்ம் போயிட்டுருக்குது. அதுக்கான ஒர்க் எல்லாமே நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம், எங்கள் டீம் எல்லாமே, சேல்ஸ் டீம் எல்லாமே. ஸோ ஐ ஹோப் திஸ் இயர் ஐ வில் டெஃபினெட்லி கிராஸ் 60, அச்சீவ் 70ங்கிறது வந்து இருக்குது. அப்போ எல்லா கம்பெனிக்குமே நம்ம சின்னதாக ஆரம்பிச்சாலும் சரி, பெருசாக ஆரம்பிச்சாலும் சரி, அந்த ஒரு மிஷன் அப்புறம் ஃபியூச்சரில் போக போகிற அந்த ஒரு கைடன்ஸ் அது ரொம்ப முக்கியம். அது உங்களோட பிஸ்னஸை பார்த்தா நல்லா தெரியும். இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது. இப்போ இந்த 10 வருஷமா நீங்கள் இந்த ஃபீல்டில் பிஸ்னஸ் என்னதான் வந்து டவுன்ஃபால் ஆனாலும் நான் பிஸ்னஸ் தான் இருப்பேன் அப்படின்ற ரீசனால தான் உங்கள் பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல் க்ரோ ஆக முடிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படின்னா இல்லை மேபி அந்த டைமில் எனக்கு அது ஒரு டைம் மேலே வந்து பிலீவ் பண்ணிட்டு அப்படியே இருக்கீங்களா? நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இல்லை, இதில் வந்து என்னுடைய எஃபர்ட்டு அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, என்னுடைய எஃபர்ட்டு கம்மியாச்சு அப்படிங்கிறது ஆங்கிளில் நான் பார்க்கல. த்ரூஅவுட் த வேர்ல்டு வந்து அந்த ப்ராப்ளம் வந்தது. அது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே சஃபர் ஆனாங்க. அந்த ஒரு 1 year வந்து எல்லாருமே சஃபர் ஆனாங்க. மோஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் க்ளோஸ்டு. வெரி இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் ட்ரை பண்ணி அந்த எனக்கு வந்து ப்ராடக்ட் ஒர்க் பண்ணல, என்னால் பண்ண முடியலங்கிறதுனால கீழே டவுன் ஆகலை.
இந்த ஒரு ரீசனால் தான் டவுன் ஆச்சு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தலை. இது த்ரூ த வேர்ல்டு எல்லாருக்கும் வர்றது நமக்கும் வந்துருக்குது. நம்ம பாட்டு ஒட்டினா நம்ம ஒர்க்கை பண்ணிகிட்டே இருப்போம். டெஃபினட்டாக கோ அப் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு 2 years அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னால் இப்போ ஒரு மேன் பவர் போட்டு ஒர்க் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஐ ஹவ் டேக்கன் ஏ மேன் பவர். 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து சென்னைக்கு பார்த்துட்டு இருந்தார், ஒருத்தர் ஆந்திராவுக்கு பார்த்துட்டு இருந்தார். இப்போ அதை லாஸ்ட் மந்த் தான் அவர் ரிசைன் பண்ணார். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்காங்களா வரலன்ட்டு அவர் அகைன் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அனதர் மேன் பவர் ஃபார் ஆந்திரா பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனை பற்றி நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? என்னை விட அவங்க ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கிறாங்க, ஆக்டிவாக இருக்காங்க. அவங்களால பண்ண முடியும். டெஃபினட்டாக அவங்க எந்த ஃபீல்டில் போனாலுமே அவங்க நிறையா சாதனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிறையா இருக்குது. 2016 காலகட்டத்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் கம்பெனியை ப்ரைவேட் லிமிட்டடாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இப்போ நம்மளோட கிளைண்ட் இருக்க எல்லாருக்குமே நம்ம சொல்கிறதுமே நீங்கள் பிஸ்னஸை பெருசாக வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் லிமிட் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்றதான் ஸ்ட்ரக்சராக சொல்லுவோம். பட் ஆனால் அந்த டைமில் உங்களோட பிளான் வந்து 2016 ஓப்பன் பண்ணும்போதே ப்ரைவேட் லிமிட்டடாக ஓப்பன் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் சூஸ் பண்ணனால உங்களுக்கு எப்படி பெனிஃபிட்டாக வந்து இருக்குது? ப்ரைவேட் லிமிட்டட் அப்போ ஏன் நான் அதை திங்க் பண்ணேன் அப்படின்னா, ஒரு கார்டு வந்து நம்ம ஒரு கேட்டில் கொடுக்கும்போது சாதாரணமாக ஒரு என்டர்பிரைசஸ் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற கார்டு கொடுக்கறதுக்கும் ஒரு ப்ரைவேட் லிமிட்டடுங்கிற கார்டு கொடுக்கறதுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், லிமிடெட் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அண்ட் அசோசியேட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கார்டு கொடுக்கும்போது அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணதுனால இது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ப்ரைவேட் லிமிடெடில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் நிறையா இருக்குது. புது என்டர்பிரினர்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் சப்போர்ட் நிறையா இருக்குது. நான் ஆரம்பிக்கும் போது அது மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டார்ட் அப் சப்போர்ட் இருக்குது, முத்ரா லோன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்போல்லாம். இப்போ இந்த லோன்ஸ் ஸ்கீம்ஸ் நீங்க சொன்ன அந்த கவர்மெண்ட் சப்சிடிஸ் இதெல்லாம் நீங்க எப்படி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எந்த இதுவும் போகலை. நான் இது வரைக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணல. தெரியும். அது நிறைய தடவை நானும் அசோசியேட்ஸில் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். டிஸ்கஷனோட நின்று போயிடாது. அடுத்த ஸ்டேஜுக்கு நான் அதை வந்து பண்ணுறதில்லை. ஏன்னா ஃபண்டிங்கில் வந்து ஐ டோன்ட் ஃபீல் எனி ப்ராப்ளம் வித் மீ. ஏன்னா கண்டினியூஸாக அது பாட்டு ஃப்ளோ ரொட்டீனாக போயிட்டு இருக்கிறதுனால ஒரு புது ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுனா கூட R&D பண்ணுறதுனா கூட எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமாக தெரியல. இதுக்கு மேலே இன்னும் ஹையர் லெவலில் போகணும். 1 crore கிராஸ் பண்ணும்போது மேபி வந்து அந்த டைமில் வேணால் தேவைப்படலாம். அப்போ போய் நான் லோன் கேட்கும்போது எனக்கும் ஒரு கௌரவமாக இருக்கும், அவனுக்கும் ஒரு சரி இவர் கொடுக்கலாம். ஒரு லாங் ஜேர்னி வந்து கம்பெனி வந்து டக்குன்னு விட்டுட்டு போயிட மாட்டாருங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து லோன் கொடுக்குறவங்களும் இருக்கும். கேட்குற நானும் வந்து கான்ஃபிடென்ட்டாக போய் உட்காந்துட்டு கேட்கலாம், எனக்கு வேணும், இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதை நான் கேட்கல. சரி சரி. அந்த பிசினஸ்க்கு கடன்ன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக கடன் எடுத்து பிசினஸ் பண்றது ஸ்டார்டிங்ல அதை எப்படி பாக்குறீங்க? பிசினஸ்ல வந்து என்ன பிசினஸை என்லார்ஜ் பண்ண போறேன், அதுக்காக கடன் எடுக்கிறதை எப்படி பாக்குறீங்க? என்லார்ஜ் பண்றதுங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ் தான் என்லார்ஜிங்கிறது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆகிட்டே போகும், என்லார்ஜ் ஆகிட்டே போகும். அந்த டயத்தில் தேவைப்படுற ஃபண்டுக்கு வந்து மேபி பர்சனலாக கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய ஒரு சில எஃப்டிஸை வந்து ஓடியாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபண்டை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு நான் என்ன எதுக்கு ஒரு ஓடிக்கோ ஒரு இதுக்கோ நான் எதுவும் போகலை இன்னும். ஃபினான்ஷியல் வந்து மஸ்ட்டு. நீங்கள் கடன் வாங்கி பண்ணாலும் சரி, ஓன் ஃபண்டில் பண்ணாலும் சரி, அதை கரெக்டான வழியில் கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த க்ரோத் ஆக்டிவிட்டிஸ் நல்லா தெரியும். அதாவது இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு மெயின் ஸ்ட்ரென்த் வந்து என்னுடைய சப்ளையர்ஸ் தான். அவங்க வந்து என்னை நம்பி கொடுக்குறாங்க, பொருள் கொடுக்குறாங்க, கிரெடிட் கொடுக்குறாங்க எனக்கு. ஸோ அந்த சப்போர்ட் தான் எனக்கு வந்து மெயின். ஸோ அவங்களுடைய அந்த நம்பிக்கையை வந்து நான் காப்பாற்றுற வரைக்கும் நான் நல்லா இருப்பேன். இப்போ நீங்கள் சப்ளையர்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட் ஒன்று வருது சார். இந்த ஜிஎஸ்டி நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எவ்வளோ முக்கியம்? அப்போ நீங்கள் அந்த ஜிஎஸ்டி எடுத்து வச்சு அதை ப்ராப்பராக ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணி கொடுத்தா தான் உங்களோட சப்ளையருமே அவருக்கு வந்து மேபி கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு பார்ட் எப்படி சார் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஜிஎஸ்டிங்கிறது மஸ்ட்டு. நமக்கு தேவையில்லைங்கிறது வந்து ஒரு டைலமா இருந்தது. நம்ம வந்து 20 lakhsக்குள்ளேயே 17ல் வந்து ஜிஎஸ்டி இன்ட்ரொடக்ஷன் ஆகும்பொழுது அவனும் பெரிய அளவில் டர்ன் பண்ணலை. இருந்தாலும் வந்து நம்ம ஜிஎஸ்டிக்கு போகலாமா வேணாமா, அந்த 20 lakhsக்குள்ளே காம்பவுண்ட்லேயே இருந்துக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய டைலமா இருந்தது. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம போகலாம், ஜிஎஸ்டிக்கே போயிடலாம். ஏன்னா ஜிஎஸ்டி போனால் தான் வி கேன் கேட்ச் மோர் கஸ்டமர். நம்ம கொடுக்குற அந்த இன்புட் வந்து அவங்க வந்து கிரெடிட் எடுக்கும்போது தே வில் ஆல்சோ என்ஜாய் த பெனிஃபிட் அப்படிங்கிறதுனால வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம அப்படியே போகலான்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ்டிக்கு வந்து 2017 நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நான்
அதுக்கப்புறம் அந்த ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம டீமோட சப்போர்ட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது சொன்னாங்க டீம். இப்போ இந்த பார்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த பார்ட் வந்து நான் இன்னும் ஃபுல்லாக நான் பண்ணுறது, ஏன்னா கொடுத்துட்டேன். அவங்க வந்து ஏதாவது டவுட்னா மட்டும் தான் என்ன கேட்பாங்க. ஏன்னா என்னுடைய ஒர்க் வந்து எல்லாமே கிளியராக இருக்கும். மார்னிங் டைமில் வந்து எதர் ப்ரொடக்ஷன் சைடு அல்லது மார்க்கெட்டிங் சைடு பார்த்துட்டு இருப்பேன். நைட்டில் வந்து ஒரு 2 hours நான் வந்து பர்சனலாக ஒர்க் பண்ணுவேன், இந்த அக்கௌண்டிங் சைட்லாம் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் ஐ நோ டேலி ஆல்சோ, டேலி கற்றுருக்கிறேன் நான். அதனால் என்ன பண்ணுவேன்னா எல்லாமே நானும் வந்து போட்டு ஒரு பக்காவாக ஒரு கிளியரான ரிப்போர்ட் வந்து நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அதில் பெரிய அளவில் டவுட் எதுவும் வராது, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த பணம் இந்த இதுக்காக செலவு பண்ணியிருக்கோங்கிறது வந்து அதுதானே முக்கியம். எடுத்த பணத்தை என்னவா செலவு பண்ணியிருக்கோங்கிறது தான் முக்கியம், வந்த பணம் யார்கிட்டேருந்து வந்ததுங்கிறது முக்கியம். இந்த ரிப்போர்ட் ரெண்டுமே கிளியராக அங்கே போயிடும். வித் ரிக்வயர் லெட்ஜர், ரெசிப்ட்ஸோ, வவுச்சர்ஸோ எல்லாமே போயிடும். அதனால் இந்த 10 வருஷத்தில் ஐ டோன்ட் ஃபீல் எனக்கு என்னுடைய இதில் வந்து நான் ரொம்ப பெருசாக அதில் போய் பண்ணல. ஏன்னா அந்த சப்ளையரோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் ப்ராப்பராக சொல்லி ஃபைல் பண்ணி கொடுத்தாதான் அவனுக்கு கிரெடிட்லாம் எடுத்து முடியும். அதனால இந்த ஒரு விஷயம் கிரெடிட், ஜிஎஸ்டி கிரெடிட் வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஐ திங்க் இப்போ ரிமெம்பர் கரெக்ட் அப்படின்னா மந்த்லி கிரெடிட், மந்த்லி ரிட்டர்ன் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ வந்து ஜென்ரலாக இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுங்க, நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுங்க. பிஸ்னஸ் வந்து யார் வேணாலும் ஆரம்பிக்கலாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்ச பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கும் போது சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தி. அதுக்கு முதல்ல பக்காவான பிளான் தேவை. நமக்கு என்னென்னலாம் தேவை, நம்மளால் என்ன பண்ண முடியும், இது எல்லாமே நீங்கள் வந்து பக்காவாக ஒரு பிளான் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு, இப்போ பேங்க்கில் போனால் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். ஸோ அதுக்கு அவங்க அந்த ஆர்என்டின்னு ஒரு ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆர்என்டி அப்புறம் வந்து நான் எப்படி இந்த ஃபினான்ஷியல்ஸ் எடுக்க போகிறேன், எப்படி நான் ஃபினான்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுலாம் ஓகே. பட் ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1000 நாள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டாங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலான்றது எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ் அதை ஒத்துக்க மாட்டாங்க. 1000 நாள்ல எங்கே ஒரு 300 நாள்லேயே நான் வந்து போட்ட பணத்தை எடுத்துருவேன், அதுக்கப்புறமே வரது ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும். நீங்கள் என்ன சொல்லுங்கள்? சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸில் எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல. போட்ட பணத்தை நம்ம எடுத்துட முடியுமாங்கிறதெல்லாம் தெரியல. இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. அப்போ நான் பண்ணும்போது நானும் என் பார்ட்னர் சேர்ந்து ஈச் 50,000 தான் பண்ணோம். அதனால் வந்து எனக்கு அது ஒரு பெரிய லோடாக தெரியல. அப்புறம் டெவலப் ஆகும்போது இன்றைக்கி தேதியில் வந்து நான் வந்து என்னுடைய மணி உள்ளது கிடையாது, கம்பெனி மணியில் தான் இப்போ எல்லாமே போயிட்டுருக்குது. நான் ஆரம்பிக்கும் போது வந்து என்ன அப்படின்னா அந்த கடைசி அந்த ஒரு ரூம் மட்டும்தான் நான் வந்து ஆக்குபை பண்ணேன். அப்போது அந்த ரூம் மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன். அது இன்றைக்கி வந்து அடுத்த 2 ரூம் எடுத்து பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக வந்திருக்கேன். இப்போ அந்த பக்கத்தில் இருக்கிறவர் வந்து காலி பண்ண போகிறதா வந்து ஓனர் சொல்லிட்டு இருந்தார். நான் வேறு யாருக்காவது கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா, இல்லை நானே எடுத்துக்கிறேன், அதை எனக்கு இன்னும் இடம் தேவைப்படுது, நானே எடுத்துக்கிறேன். ஸோ வந்து இது அடுத்த ஸ்டேஜ், அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். இது எல்லாமே வந்து அந்த பிளானிங்கும் அந்த எக்ஸிக்யூஷன் தான். ஒன்று வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி போகும், எப்போ வரும், என்ன ஆகுங்கிறத பற்றின தெளிவு இருக்கணும் உங்களுக்கு. அடுத்தது இவங்ககிட்ட கொடுத்தா உங்களுக்கு எத்தனை நாளில் பேமெண்ட் வருங்கிற ஒரு அந்த மாதிரி கரெக்டான பார்ட்டியாக செலக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த நீங்கள் இங்கே செலவு பண்ணுறதுக்கு இங்கே கரெக்டாக வந்து சேரும். 3வது வந்து முக்கியமானது என்னென்னா, நம்ம வந்து நம்மளை நம்பி கொடுக்குற சப்ளையருக்கு வந்து அந்த பீரியடில் நீங்கள் கொடுத்துடணும். 15 நாளா 30 நாளா 60 நாளாங்கிற அந்த பீரியடில் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வேலையை நம்ம செலவை நம்ம பார்க்கணும். கமிட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கும். கமிட்மெண்ட்டை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட் தானாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு பிஸ்னஸ் தான் பிஸ்னஸுக்கு ஃபண்டிங் பண்ணணும். பிஸ்னஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டு அதுக்குன்னு அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கிறீங்க. அது பாட்டு ஆக்சுவலி நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் அது அதுவாக தான் போயிட்டு இருக்குது. அது சிஸ்டம் தானாக தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. நான் ஒன்றும் பெருசாக பண்ணுறது கிடையாது. ப்ரொடக்ஷனுக்குமே வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த பையன் வந்து அவனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு என்ன வேணுங்கிறத காம்பினேஷன் நான் சொல்லிட்டுனா அவன் ரெடி பண்ணிவிடுவான். இப்போ வேற ஒரு ப்ரொடக்ஷனுக்காக வேற ஒரு பையன் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த பையனும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஆனால் வந்து நான் கூட நிற்கணும். இப்போ ப்ரொடக்ஷன் போது நான் கூட இருக்கும். ஆனால் உங்களுக்கு நிறைய மேன் பவர் உள்ள இன்வால்வ் ஆகாத ரீசன் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின். நிறைய மேன் பவர் உள்ள இன்வால்வ் ஆகாத ரீசனால ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுருக்கீங்க. அதுக்கு கீழே அந்த ஒரு ஒர்க்கை யார் வந்தாலும் பார்த்துருக்காங்க தான் அந்த ஒரு ஒர்க்கு. எனக்கு ஒரு ஜூனியர் வந்தாலும் அந்த ஒர்க்கு பார்க்க முடியும், வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்தாலும் அந்த ஒரு ஒர்க்கை பார்க்க முடியும். அந்த ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அந்த ஃப்ளோவில் இருக்கிறது எவ்வளோ நாள் ஆச்சு? அது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு 1 இயரில் ரெடி பண்ணிட்டோம். அப்போ கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் 2016 ஆகஸ்ட்னு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட.
பட் அதுக்கு ஒரு 5 months பிஃபோர்லேருந்து நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இனிஷியலாக பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 60-70 ப்ராடக்ட்ஸ் இருக்குது எங்கிட்ட. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் தான் அப்போ உங்களுக்கு. ஆனால் வந்து என்னென்ன ப்ராடக்ட்டில் நம்ம பண்ண முடியுங்கிறதெல்லாம் அப்பயே ஒரு லிஸ்ட்டு போட்டு அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது, அதாவது ஒரு கெமிக்கல் அப்படிங்கும்போது எப்படின்னா அது ஒரு டெக்னிக்கல் டேட்டா ஷீட் கேட்பாங்க, அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக எலாபரேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு அது புரியும். ரெண்டாவது வந்து இந்த கெமிக்கல் வந்து ஹார்ம்ஃபுல்லாக ஹார்ம்லெஸ்ஸாங்கிறதுக்கு சேஃப்டி டேட்டா ஷீட்னு ஒன்று கேட்பாங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு 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 டியூரேஷனில் உள்ள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே ரெடி பண்ணதுனால எனக்கு அதில் வந்து பெருசாக பட் ஐ எங்கேஜ் ஒரு கம்ப்யூட்டர் பர்சன், ஸ்கோரல் ரா, ஆட்டோ கார்டு, அந்த மாதிரி எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அவர் ரெடி பண்ணி கொடுப்பாரு, ப்ரூஃப் கொடுப்பாரு, கரெக்ட் பண்ணி கொடுப்பேன். ஸோ அந்த ஒர்க்கு ஃபுல்லாக அவங்க கொடுத்தா எல்லாமே வந்து பிரித்து கொடுத்துட்டேன். அதனால் வந்து எனக்கு அதில் வந்து பெருசாக லோடு தெரியல எனக்கு. கொடுத்தா தான் நீங்கள் க்ரோ ஆக முடியும். எல்லாத்தையும் நீங்களே பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் க்ரோ ஆக முடியாது. இருந்தது, இப்போ அந்த மொபைல்லாம் வந்ததுக்கப்புறம் அது குறைஞ்சிருச்சு. நீங்க அந்த டைம்ல படிக்கும்போது இப்போ பிசினஸ் ஓரியன்டா உங்களுக்கு ஒரு புக் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னா என்ன புக்? பிஸ்னஸ் ரிலேட்டடாக எந்த புக்குமே நான் படிச்சதில்லை. பி ஃப்ராங்க், நான் வந்து படித்தது எல்லாமே வந்து ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸு, ஸ்டோரிஸ், அந்த மாதிரி தான் படிச்சேன். பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் வந்து வெப்சைட்டில் பார்த்தது தான். இந்த ஸ்கீம்ஸ், இந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணதுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு? நான் இந்த அதுவும் டெக்னாலஜி வைஸ் மொபைல் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். வெப்ல தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஃபார்முலேஷனுக்கு அப்போ எனக்கு வந்து ஒரு கன்சல்டன்ட் தேவைப்பட்டாப்புல. ஸோ எங்கேஜ் ஒன் கன்சல்டன்ட்டு. ஏன்னா எனக்கு கெமிக்கல் தெரியும், இந்த கெமிக்கலை பிளெண்ட் பண்ணலாம், இந்த கெமிக்கல் நமக்கு கிடைக்கும்னு தெரியும். பட் அந்த கெமிஸ்ட்ரி வந்து காலேஜில் படித்தது, 79 படித்தது. அது எப்படி பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் என்ன வேணும், பஃபர் என்ன வேணுங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு கன்சல்டன்ட் என்கேஜ் பண்ணி he worked with me for I think 2 or 3 years. என் கூட ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டது எனக்கு. இப்போவும் இருக்குது, ஏதாவது தேவைப்பட்டால் கேட்பேன், இல்லைனா வந்து இது பண்ண மாட்டேன். அவர் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தாரு, அந்த ஃபார்முலேஷன் சைடு பிளாட்ஃபார்ம்லாம் அவர் போட்டு கொடுத்தாரு. ஸோ அந்த ரெக்கார்டு இருக்குது. அந்த மாதிரி வந்து எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவைங்கிறதெல்லாம் ஒரு அதுதான் வந்து அந்த நான் சொன்ன ஃபர்ஸ்ட் இது பிளானிங். அதுக்குள்ளே இப்போ இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் சார், அது வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப மெயின் இருக்கு. ஐஎஸ்ஓ இருக்கு, எனக்குமே இருக்கு. ஏன்னா வந்து கார்பரேட் கம்பெனிஸ்ல வந்து கேட்பாங்க, உங்க கம்பெனில வந்து ஐஎஸ்ஓ மட்டுமே பத்தாது, எனக்கு அது தெரியும். பட் அடுத்ததுக்கு நான் இன்னும் போகலை. ஐஎஸ்ஓவில் வந்து இப்போ நான் வந்து 9001 இருக்குது, இன்னும் 14,000 தேவை எனக்கு. அதே மாதிரி இன்னும் அந்த என்விரான்மெண்டலுக்காக ஒரு இது தேவை, அதெல்லாம் நான் இன்னும் போகலை. இதை வச்சு இப்போ நான் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அதெல்லாம் தேவைப்படும். ஆனா அது வந்து இப்போ நான் பெரிய கிளையண்ட் அப்ரோச் பண்றேன் அப்படின்னா நான் ஒரு எஸ்எம்இல இருக்கேன், ஒரு எம்எஸ்எம்இ தேவைப்படும். இப்போ அது தேவைப்படும். எல்லா கஸ்டமரும் கேட்குறாங்க எம்எஸ்எம்இ. ஒரு வெண்டர் கோடில் வந்து கிரியேட் நம்ம பண்ணும்போது அவங்க எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஐஎஸ்ஓ எப்படி செலக்ட் பண்ணுது? இப்போ நம்ம ஒரு பெரிய கம்பெனிக்கு அப்ரோச் பண்றோம், நான் வந்து ஒரு 60 லட்ச ரூபாய் 70 லட்ச ரூபாய் பிசினஸ் பண்றப்ப இருக்கு அப்படின்னா அந்த பிசினஸ் என்னால ஒரு 3 மாசத்துலயே ஒரு கம்பெனிக்கு எடுக்க முடியும் அப்படின்னா அவங்ககிட்ட நான் போய் கேட்கும்போது அவங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றதால அதெல்லாம் வெளியில வந்து ஃப்ராங்கா சொல்லணும்னா இதெல்லாம் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க ஒழிய அதை வந்து ரொம்ப சீரியஸா அதை இது பண்ண மாட்டாங்க. ஒரு சில கஸ்டமர் மட்டும்தான் வந்து உங்க சைட்டை நான் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படிம்பாங்க. அவங்க அதை தான் அவங்க பெருசா இது பண்ணுவாங்க. நீங்க பண்றது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கெமிக்கல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா நான் கெமிக்கல் கொடுக்கும்போதே அவங்க வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் அனாலிசிஸ் கேட்பாங்க. இந்த கெமிக்கல் என்ன ஆக்டிவ் கண்டென்ட் இருக்குது, என்ன பிஹெச் இருக்குது, அதாவது அவங்க டெஸ்ட் பண்ணக்கூடியது ஒரு 4 பேராமீட்டர் இருக்குது. எவரி கஸ்டமருக்கு இது பண்ணும்போது நாங்கள் கொடுத்துருவோம். அது கார்பரேட் கஸ்டமர் கேட்கும்போது ஆன் ரிக்வஸ்ட் தான் அதை கொடுத்துருவோம். ஸோ அதை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டாட்டாவோட குரூப் இருக்கு இல்லையா, அதில் ரெண்டு குரூப்புக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு வந்து அந்த இது தேவை. டாடா கெமிக்கல்ஸும் நான் பண்ணிட்டு இருக்கேன், அது ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். அது டாடா கெமிக்கல்ஸ் கடலூருக்கு. அதேமாதிரி டாடா ப்ராடக்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கிறேன், இப்போ ஃபைனலைஸ் ஆக போகுது. அவங்களுக்குமே அந்த இது தேவைப்படும். அது கேட்கும்போது நான் அதை கொடுத்துருவாங்க. எல்லா கம்பெனிக்குமே மார்க்கெட்டிங்ன்றது தேவைப்படுது. நீங்கள் வந்து முன்னாடி ஃபீல்ட் மார்க்கெட்டிங்கில் இருந்தீங்க, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கான்செப்ட் வந்து எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிஸ்னஸ்க்கு டிஜிட்டலாக வந்து அவங்கள மார்க்கெட் பண்ணி வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்குது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து உங்களோட பிராண்டை கொண்டு போய் எல்லா குளோபலையும் உங்களோட பிராண்டு வந்து ரீச் ஆகும். நான் முதலே சொன்ன மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து
ஃபோன்லேயே வந்து எனக்கு வந்து காய்ச்சல் இருக்குது டேப்லெட் கொடுங்க டாக்டர்கிட்ட கேட்க முடியாது. நீங்கள் டாக்டரை நேரில் பார்த்தா தான் அவருக்கு வந்து உங்களுடைய பாடி சிம்டம்ஸ்லாம் பார்த்துட்டு கண்டிஷன் பார்த்துட்டு என்னங்கிறத வந்து ஃபர்தராக டயக்னைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்பார் அவர். அதேமாதிரி தான் இதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஹெல்ப் மீ டு ரீச் குளோபலி, பேன் இண்டியா லெவலில் போகலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ SEO பண்ணுறது அல்லது வந்து இப்போ AI மூலியமாக பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து இமெயில் மார்க்கெட்டிங், SEO ஆப்டிமைசேஷன் ஐடியா இருக்கு நான் SEO பண்ணிட்டு இருக்கிறேன். பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க வெப்சைட் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒரு பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் இவ்வளோ நீட் இருக்கு. அங்கே சட்டன்லி அது வந்து நான் அதாவது புதுசாக வர டெக்னாலஜி வந்து நான் டினை பண்ண மாட்டேன். அது எந்த விதத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா என்னுடைய பிராண்ட் வந்து வில் ரீச் குளோபலி. அதுக்கப்புறம் வந்து நான் சக்ஸஸ் ஆகிறது வந்து என்னோட எஃபர்ட் தான் வேணும். அந்த ஒரு இதுவே எனக்கு ஹெல்ப் பண்ணாது. இப்போ இந்தியா மார்க்கெட்டில் இருக்கேன்னா இந்தியா மார்க்கெட் வந்து எனக்கு லீட் கொடுக்கும். அந்த லீடை வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறது தான் என்னுடைய இது. அப்போ தான் வந்து என்னுடைய இது தேவைப்படும். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 என்கொயரி வந்து எனக்கு த்ரூ இந்தியா மார்க்கெட் ஜஸ்டைலும் வந்தது. எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமருக்கு வந்து பேசும்போதே நான் உங்களுடைய இந்தியா மார்க்கெட்டில் வந்து இந்தியா மார்க்கெட் நம்பர் தான் வரும். என் நம்பர் அவங்களுக்கு தெரியாது, அவங்க நம்பர் எனக்கு தெரியாது. ஸோ நான் அவங்ககிட்ட சைட்டுக்கு வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு ஃபுட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் கம்பெனி ஒன்று திருப்பதி கிட்ட இருக்குது. அவங்களுக்கு நேரில் போகும்போது அவங்க வந்து எதனால் சஃபர் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுட்டு இப்போது அவங்களுக்கு அந்த இப்போ தான் ஒரு 3-4 days பிஃபோர் லாஸ்ட் வீக் அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்டு க்ளீன் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ இன்றைக்கி இப்போ பேசும்போது எங்களுக்கு வந்து முன்னாடியை விட இப்போ பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னாங்க. முதல்ல பண்ணது ப்ரீ ஜாபு, இது வந்து போஸ்ட் ஜாப். இப்போ நான் என்னெல்லாம் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத பார்த்து நான் ஒரு கேஸ் ஸ்டடி இந்த கேஸ் ஸ்டடி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த GOP அக்வா டெக்னாலஜிங்கிறது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்து கம்பைண்டாக இருந்தால் தான் அது தேவையே இல்லைன்னு சொல்ல முடியாது, தேவை தான். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற பிளானில் வந்து இருப்பாங்க. மேபி நெக்ஸ்ட் மந்த் இல்லை நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளானில் இருப்பாங்க. ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஃபுல் டைமாக பிஸ்னஸ் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இறங்குறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்? ஆர்வமாக ஒர்க் பண்ணுங்கள், பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். சிம்பிள். சார், இன்டர்வியூ வந்து சிறப்பாக போச்சு. நான் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டேன், நீங்கள் எல்லாத்துக்குமே ஆன்சர் சொன்னீங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனராக ஆகணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே பிஸ்னஸ் ஓனராக இருக்கவங்க, உங்களோட ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக இருக்கவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய சஜஷன்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஒரு வீடியோட கான்செப்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ஆண்டர்ப்ரனரை வந்து சந்திப்போம். பாய்.